ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 4 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம். மேக்ஸ் மேலா ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1ல் எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாஸ் 4 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். ஹைட் அண்ட் சீக். ஹைட் அண்ட் சீக் எல்லாருமே வந்து விளையாண்டுருப்பீங்க கரெக்டாக. ஹைட் அண்ட் சீக் எல்லாருமே ப்ளே பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. ஹைட் அண்ட் சீக்னா என்னது? ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறது கரெக்டாக. ஒரு ஸ்பாட்டில் ஒளிஞ்சுப்பீங்க, யாராவது ஒரு ஆள் வந்து உங்களை கண்டுபிடிப்பாங்க, அதுதான் ஹைட் அண்ட் சீக். ஓகே, சாப்டர் 2. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்பாட்டில் பாருங்கள், இங்கே வந்து ஒரு 4 சில்ட்ரன் இருக்காங்க. ஜகத், மினி, போலு அண்ட் ராணி. ஓகேவா? ஸோ இதில் ராணி தான் வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். ஜகத், ஆல் ஆஃப் யூ கோ அண்ட் ஹைட், ஐ வில் ஃபைண்ட் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் போய் ஒளிஞ்சிக்கோங்க ஜகத், எல்லோரும் போய் ஒளிஞ்சிக்கோங்க, நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு யார் சொல்கிறா? ராணி சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சீன் 1ல் என்ன பார்க்குறீங்க? வேர் ஆர் யூ ஹைடிங்? எங்கே ஹைட் பண்ணியிருக்காங்க? இந்த ப்ளூ ஷர்ட் தான் வந்து யார்? ஜகத். ஜகத் வந்து ட்ரீக்கு மேலே ஒளிஞ்சிருக்காங்க கரெக்டாக. எல்லோ ஃப்ராக் தான் வந்து ராணி, அவங்க தான் வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க எல்லாத்தையும். ஃப்ளவர் பாட் பின்னாடி ஒருத்தவங்க ஒளிஞ்சிருக்காங்களே, அவங்க யார்? போலு. இந்த ஹவுஸ்க்கு அப்படியே எக்ஸாக்டாக பேக்கில் ஒளிஞ்சிருக்கிறது யார்? மினி. ஸோ இங்கே எல்லாருமே ஒளிஞ்சிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சீன் 2ல் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க? ட்ரீக்கு மேலே யார் ஒளிஞ்சிருந்தா? ப்ளூ ஷர்ட் யார்? ஜகத். ஸோ ஜகத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ராணி வந்து ஜகத்தை வந்து பாயிண்ட் பண்ணுறாங்க பாருங்கள், கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேவா? அதுதான் சீன் 2ல் நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது. சீன் 3ல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். இவங்க யார்? ஃப்ளவர் பாட் பின்னாடி யார் ஒளிஞ்சிருந்தா? போலு. போலுவை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ராணி. யார் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை? மினியை. ஏன்னா மினி தான் வந்து பில்டிங்க்கு பேக் சைட்லேருந்து பார்க்குறாங்க பாருங்கள். ஸோ அவங்கள கண்டுபிடிக்கவே இல்லை இன்னும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு சீன் 4ல் வந்து என்ன தெரியுது? ராணிலாம் தெரியலை, இந்த ட்ரீக்கு மேலே இருக்கிற ஜகத் தெரியுறாங்க. அப்புறம் ஃப்ளவர் பாட்க்கு பின்னாடி இருக்கிற போலு தெரியுறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் பின்னாடி அந்த பில்டிங்க்கு பேக் சைடில் இருக்கிற மினி வந்து பார்த்துட்ருக்காங்க கரெக்டாக. அந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது. ஓகே, இப்போது இந்த சீன்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு சம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. லெட் அஸ் டூ பார்க்கலாம். லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ ஃபஸ்ட் அதில் ஏ கொஸ்டின் பார்ப்போம். விச் கேம் ஆர் த சில்ட்ரன் பிளேயிங்? என்ன கேம் விளையாண்டுட்ருக்காங்க? ஹைட் அண்ட் சீக். ஹைட் அண்ட் சீக். ஹூ இஸ் லுக்கிங் ஃப்ரம் த டாப்? மேலேருந்து யார் பார்த்துட்ருக்கா? ஜகத். ஜகத் தானே ட்ரீ மேலே உட்காந்து பார்த்துட்டு இருந்தா. ஸோ ஜகத் அப்படின்னு எழுதிடலாம், ஜகத். ஓகேவா? நெக்ஸ்ட் சி கொஸ்டின். இன் சீன் 1, இஃப் ராணி ஃபேஸஸ் டுவர்ட்ஸ் த ஹட், வில் ஷீ பி ஏபிள் டு சி ஹூ ஆல் ஆர் ஹைடிங் நியர் த ஹட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சீன் 1ல் வந்து பாருங்கள், சீன் 1 வந்து அப்சர்வ் பண்ணி பார்ப்போம். சீன் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ராணி வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ் ராணி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப ராணிக்கு வந்து தெரிவாங்களா? இந்த போலு தெரிவானா? மினி தெரிவாளா? இல்லை மரத்துக்கு மேலே இருக்கிற ஜகத் தெரிவானா? இந்த மாதிரி ஒளிஞ்சிருக்கிற பீப்புளெலாம் தெரிவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ராணி வந்து ஹட்டை பார்த்த மாதிரி இந்த மாதிரி திரும்பி நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. டுவர்ட்ஸ் த ஹட்டை பார்க்குற மாதிரி நிற்கிறாங்கன்னா இவங்க இந்த பீப்புளெலாம் வந்து ராணிக்கு தெரிவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நோ, தெரிய மாட்டாங்க கரெக்டாக. ஸோ அப்போ நம்ம வந்து நோ அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இன் சீன் 4, கேன் மினி சி ஆல் த சில்ட்ரன் பிளேயிங் த கேம்? டிஸ்கஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சீன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா சீன் 4ல் வந்து மினி வந்து பார்த்துட்ருக்காங்க. யாரை பார்த்துட்ருக்காங்க? போலுவையும் ஜெகத்தையும் பார்த்துட்ருக்காங்க. ராணியை பார்க்கல கரெக்டாக. ராணி தெரியலை அவங்களுக்கு, பில்டிங்க்கு பேக் சைட்லேருந்து பார்க்கறனால ராணி தெரியலை. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? இன் சீன் 4, கேன் மினி சி ஆல் த சில்ட்ரன் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா சில்ட்ரன், இந்த கேம் விளையாடுற எல்லா சில்ட்ரனையும்
மினியால் பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்குறாங்க. முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக முடியாது. யாரை பார்க்க முடியாது? ராணியை மட்டும் பார்க்க முடியாது. மற்றபடி போலுவை பார்க்க முடியும். ஏன்னா ஃப்ளவர் பாட்க்கு பின்னாடி தான் போலு இருந்தால். ஜெகத்தையும் பார்க்க முடியும். ஏன்னா அவன் வந்து மரத்துக்கு மேலே ஒளிஞ்சிருந்தான். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன எழுதலாம் அப்படின்னா, she can see Bolu and Jagat. Bolu and Jagat. But not Rani. But not Rani அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். போலு இஸ் அமேஸ்டு டு see how this tree looks from the top. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீ இருக்குது. இந்த ட்ரீயை நம்ம வந்து மேலேருந்து, இப்போ இப்படி ட்ரீ இருக்குது, இந்த ட்ரீயை வந்து நீங்கள் மேலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா இதுதான் டாப் வியூ. மேலேருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ போலு வந்து என்ன பண்ணுறான்? ட்ரீயை வந்து மேலேருந்து பார்க்குறான். பார்த்துட்டு இது ரொம்ப அமேசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் இந்த பாய் யார்? ஜெகத். ஜெகத் வந்து என்ன பண்ணுறான்? ட்ரீயை வந்து ஃபோட்டோ எடுக்கிறான். எங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறான்? ட்ரீயோட சைட் வியூவை ஃபோட்டோ எடுக்கிறான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ உங்களுக்கு இந்த சாப்டரில் வந்து மெயினாக டாப் வியூ, சைட் வியூ, ஃப்ரண்ட் வியூ இது எல்லாமே வந்து லேர்ன் பண்ணுறதுக்காண்டி தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். மினி, போலு அண்ட் ராணி ட்ரா த சேம் பிரிக். ஸோ இதுதான் அந்த பிரிக். இந்த பிரிக்கை 3 பேரும் ட்ரா பண்ணுறாங்க. யார் யார் ட்ரா பண்ணுறா? மினி ட்ரா பண்ணுறா, போலு ட்ரா பண்ணுறான், ராணி ட்ரா பண்ணுறா. Why are their drawings of the same brick different? ஒரே பிரிக்கை தான் வரைகிறாங்க, ஆனால் 3 பேரோட ட்ராயிங்ஸும் வேறு வேறு மாதிரி இருக்குது. டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது மினி வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த பிரிக் இருக்குது அப்படின்னா அந்த பிரிக்கோட ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்குறா. ஸோ அந்த ஃப்ரண்ட் வியூவை வந்து ட்ரா பண்ணுறா. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து அவளுக்கு கிடச்சிருக்கு, பிக் ரெக்டாங்கிள். அதே இது போலு என்ன பண்ணுறான்னா, இந்த செங்கலை மேலேருந்து பார்க்குறான். அதாவது டாப் வியூ பார்க்குறான். போலு வந்து டாப் வியூ பார்க்குறான். அதனால தான் அந்த வந்து 7777 மேலே எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அது உங்களுக்கு தெரியுது. ஸோ அதை வந்து அவன் ட்ரா பண்ணியிருக்கான். ராணி வந்து என்ன பண்ணுறா? இந்த பிரிக்கோட சைடில் இருந்து பார்க்குறான். ஸோ சைட் வியூன்றனால தான் ஒரு ஸ்மால் ரெக்டாங்கிள் அவளுக்கு ட்ராயிங்கில் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ ஒரே திங்கை நம்ம வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி தெரியும். ஒரு பில்டிங்கே எடுத்துக்கோங்க, அதோட ஃப்ரண்ட் வியூ ஒரு மாதிரி இருக்கும், டாப் வியூ ஒரு மாதிரி இருக்கும், சைட் வியூ ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த வியூவை பொறுத்து மாறும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு கீழே ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. ஹூஸ் ட்ராயிங் ஷோஸ் த ஃபாலோயிங் வியூஸ்? வியூ ஆஃப் த பிரிக் ட்ராயிங், நேம் ஆஃப் த சைல்டு. இப்போ டாப் வியூ யார் வரைஞ்சா? போலு தான் டாப் வியூ வரைஞ்சான். ஸோ நம்ம வந்து போலு அப்படின்னு எழுதிடலாம். ஃப்ரண்ட் வியூ யார் வரைஞ்சா? மினி தான் வரைஞ்சா. ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து மினின்னு எழுதிடலாம். சைட் வியூ யார் வரைஞ்சா? ராணி. ஸோ ராணி அப்படின்னு எழுதிடலாம். ரொம்பவே சிம்பிள் தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.